ம்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 29 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உண்புடன் உண்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் நாகரத்னம் மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் பழனிவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், அனைத்து ரோட்டரி உறவுகளுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று 140வது நாளில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். 140 நாட்கள் நமக்கு உறுதுணையாகவும் உற்றுத்துணையாகவும் எல்லாம் உள்ள இறைவனையும் நண்பர்களையும் வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் தலைவர் பழனிவேல் அவர்கள். அனைவருக்கும் ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பிலேயே உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி நன்றி சார். தோற்றுகிற வணக்கம் வாசித்த பழனிவேல் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்கொடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறைவனோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது,
என் நல்வழியில் நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். திரும்பத்தில் வச்சுக்கோங்க. இரு கால் முட்டியில இருக்கட்டும். முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். நீண்ட மூச்சு காற்றை இழுக்கிறோம். மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு மூச்சு. ஓய்வு. கைகளை நன்றாக உரசி கண்கள் நல்லா திறந்துக்கோங்க. அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். வலது தோள்பட்டை. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7
8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. காட்டி அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. விழிகள் மூடி திறக்கிறோம். கைகள்ல வைத்துட்டு நல்லா இறுக மூடிக்கலாம். ஒன்று மெதுவாக திறந்துட்டு 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெல்ல கண்களை முடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காட்டு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. அடுத்ததாக மெல்ல கண்களை திறந்து மேலும் கீழும் வலது இடது மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெதுவாக கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது இடதாக வலது மேல் இடது கீழ் வலது மேல்
இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க, இறுக்கமில்லாம மூடிக்கோங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை பயிற்சி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நின்ற நிலை பயிற்சி 10 திறன்கள். உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். கைகளை உயர்த்தியவாறு காற்றிலே செல்லட்டும். காற்றை வெளிவிட்டவாறு தலை பின்னோக்கி வருகிறது. அப்படியே மூச்சு காற்றை இழுத்து வெளிவிட்டவாறு தலை கீழே வரட்டுங்க. அப்படியே கை விரல் நுனிகள் தரைக்கு போகட்டும். வலது காலை மேலே உயர்த்துகிறோம். வலது இடுப்பினுடைய உயரத்தில் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்த கால் இடுப்பினுடைய உயரத்திற்கு உயர்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. இடுப்பில் கைகளை வைத்து மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே வருது. அந்த மூச்சுக்காற்றை வெளிவிட்டவாறு பிரயாசனா. ஓய்வு. அடுத்து பாதகஸ்தாசனம். காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டுங்க. ஆழ்ந்து உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கைகள் நல்லா பின்னாடி பிடிச்சிடணுங்க. உடம்பு 2ஆ மடிச்சிடணும். இரட்டையாக உள்ளது. அப்படியே 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மேல வரும். ஆழ்ந்த மூச்சு. உடலை நேராக வைத்து நிதானமான நீண்ட மூச்சு. இந்த பாதகஸ்தாசனம் மிக 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 முக்கியமான ஆசனம். ஏனென்றால் நம்முடைய சுவாச ஓட்டத்தை நெறிப்படுத்தும், சீர்படுத்தும், ஆழமான மூச்சுக்கு துணை செய்யும், மூக்கடைப்பை திறக்கும். ஒரு வீட்டில்
ஒரு கதவை திறக்க வேண்டுமானால் சாவி போட வேண்டும். அதற்கு ஒப்பானது இந்த பாதகஸ்தாசனம். ஆகையால் இன்னொரு முறை அதே ஆசனத்தை செய்கிறோம். கைகளை மேலே உயர்த்தியவாறு காற்றை வெளிவிட்டு மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே மேல வர்றங்க. காற்றை உள்ளிழுங்க 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 உள்ளிழுங்க. அந்த மூச்சு காற்றை வெளிவிடுகிறோம். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக திரிகோணாசனா. கால்கள் இடைவெளி சரியாக வச்சுக்கணும். திரிகோணாசனம். ஒரு அடிக்கு மேல இடைவெளி இருக்கணுங்க. கைகளை உயர்த்தியவாறு தோள்பட்டைக்கு வரட்டும். இரு கைகளும் அந்த கைகள் நேராக வைத்து வலது கால் கட்டை விரலுக்கு போகட்டும். பார்வை மேல இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேல வருது. அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போயிடுச்சுங்க. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து இடது கால் கட்டை விரலுக்கு போகட்டும். பார்வை மேல இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மேல வாங்க. அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டு கைகள் இடுப்புக்கு போயிடுச்சுங்க. மீண்டும் காற்றை உள்ளிழுத்து இப்பொழுது வலது கை இடது கால் கட்டை விரலுக்கு போகட்டும். பார்வை மேல இருக்கட்டும். மிக முக்கியமான ஆசனம், அவசியமான ஆசனம். முறை சரியாக இருக்கட்டுங்க. அப்படியே 10 வினாடி இருந்த பிறகு மெல்ல மேல வரணும். காற்றை உள்ளிழுத்தவாறு அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் ஒரு முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில். பார்வை மேல இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. கால்களை சேர்த்து வைத்து கைகளை சேர்த்து வைத்து உடல் முழுவதும் உயிர்காற்றை ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுகிறோம். அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக படுத்த நிலை ஆசனங்கள். உருளாசனம். கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி நன்றாக உருளுங்க. நன்றாக இடவசதி இருக்கிறவங்க நல்ல உருண்டை இழந்துருங்க. நல்லா ஃப்ரீயா உருளுங்க. வலது நாசியும் இடது நாசியும் திறக்கப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான ஆசனம். ஆகையால் தான் ஆலயங்களில் இந்த பயிற்சி முறைகளை வைத்திருக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற வேண்டுமானால் உங்களுடைய உடல் அந்த செயலுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பு செய்வதற்கு இந்த மாதிரியான பயிற்சி முறைகளை செய்து எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதற்காக வேண்டி இப்பயிற்சி முறைகளை ஆலயங்களில் வைத்திருக்கிறார்கள். ஆலயங்களில் உள்ள அறிவியல் முறைகளை கவனித்து செய்தால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நிதானமான நீண்ட மூச்சு.
அடுத்ததாக இரு கால்களையும் சேர்த்து வைத்து ஊஞ்சலாசனா. இரு கால்களையும் சேர்த்து பிடிச்சிருங்க. சேர்த்து பிடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு நடுவில் இருக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. உடலை தளர்வாக வைத்து மீண்டும் ஒரு முறை பிடித்து வலப்பக்கம் இடப்பக்கமாக உடலை சாய்வு நிலைக்கு கொண்டு வருகிறோம். மிக முக்கியமான ஆசனம். படுக்கையிலிருந்து மேலே வரும் பொழுதே இவ்வாசனத்தை போட்டால் மற்ற ஆசனங்கள் போடுவதற்கு துணை செய்யும். இவ்வாசனம் நம்முடைய பெருங்குடலை சுத்தப்படுத்துவதற்கு இவ்வாசனம் பயன்படும். குடல் சுத்தமே உடல் சுத்தம். இந்த குடல் சுத்தம்தான் நம்முடைய நுரையீரலை இயக்க வைக்கிறது. நுரையீரலே ஒரு நிமிடத்திற்கு 17 18 முறை நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. ஆகையால் பெருங்குடல் நிச்சயம் சுத்தமானால் மட்டுமே நம்முடைய இரத்தம் சுத்தமாகும். நன்றாக வயிற்று பகுதி மேலே வரும் வரைக்கும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அந்த காற்று வெளிவிடும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். அடுத்ததாக இரு கால்களையும் சேர்த்து வைத்து இரு கால்களும் வானத்தை நோக்கியவாறு வரட்டும். இடுப்பு தரையிலேயே உள்ளது. கால் கட்டை விரலையே கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கால்கள் தரைக்கு செல்லட்டும். ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக சற்று கால்களை இடுப்பை உயர்த்தி தலையணை இருந்துன்னா வச்சுக்கோங்க. நம்மளுடைய கை சப்போர்ட்லயே கொண்டு போயிடலாங்க. அப்படியே இடுப்பு கொஞ்சம் மேல உயர்த்துங்க. நல்லா மேல கொண்டு வாங்க. இடுப்பு கூட நீங்க மேல உயர்த்த முடிந்தால் உயர்த்தி கொள்ளலாம். விபரீத கரணி. இந்த நிலை சர்வங்காசனத்துக்கு முந்திய நிலை. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று அடிவயிற்று பகுதி நிறைந்து மெதுவாக மெல்ல வெளியேறுகிறது. இதற்கு மாற்றாசனம் மச்சாசனம், மீன் வடிவம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்ததாக இடுப்பு பகுதியை இயக்கக்கூடிய ஆசனமாக ஆசனம். இரு கால்களையும் இழுத்து வைத்து
இடுப்பு பகுதி முழுவதும் இயக்கப்படும். வயிற்றில் உள்ள சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளும் சீராக்கப்படும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான பயிற்சி. ஓய்வு, ஒரு ஆழ்ந்து நீண்ட மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இதற்கும் மாற்றாசனம் மச்சாசனமே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நிதானமான மூச்சு. ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனங்கள். முதலை ஆசனத்தில் ஒரு ஆழமான நீண்ட காற்றுள் இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கைகளையும் விழா எலும்புக்கு பக்கத்தில் வைத்து நெஞ்சக பகுதியினுடைய விழா எலும்புக்கு பக்கத்தில் வைத்து நன்றாக மேலே உயர்த்துகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டும் முதலை ஆசனத்தில் ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக வில்லாசனம், தனுராசனம் சொல்லுவாங்க. வில்லாசனம். தொடைகள் பகுதியும் தலைப்பகுதியும் மேலே உயரட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியில வரட்டும். இதற்கு மாற்றாசனமாக, முக்கியமான ஆசனமாக, யோக நிலையில் முதன்மையான ஆசனமாக முயல் ஆசனம். அப்படியே கால்களை கிட்ட சேர்த்து வைத்து அப்படியே நம்முடைய இடுப்பு பகுதி குதிகால் மேல் அமர்ந்து முயல் ஆசனம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்படியே மெல்ல மேலவாங்க. அந்த மூச்சுக்காற்றை வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக சாதுவான மிருகம். எதுக்குன்னா அந்த பூனைக்குட்டிக்கு அந்த பூனை சாதுவானது. அதுவே எலிகிட்ட கேட்டா அது சாதுவா முரண்பாடா அப்படிங்கிறது செய்கையில தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த பூனை ஆசனத்தை இப்போ செய்து பார்க்கிறோம். கால் பாதம் நீட்டி இருக்க வேண்டும். இரு முட்டிக்கு இடைவெளி வேண்டும்.
தலை மேல போகும் பொழுது இடுப்பு கீழே போயிருக்கணுங்க. நல்லா ஒரு சிமெண்ட் மூட்டையை வச்சா எப்படி கீழே போகும், சல்லுன்னு அது போல அப்படியே நல்லா இடுப்பு மேல வரணும். 1 தலை மேல வரட்டும், இடுப்பு கீழே போகட்டும். 2 1 2 1 2 1 2 1. அடுத்து வலது காலை இடுப்பினுடைய உயரத்திற்கு நீட்டி நன்றாக மூச்சு பயிற்சி செய்துறோம். வேகமா கபாலபதி பஸ்திரிகா கிரியை பயிற்சி இதுல செய்யறேங்க. காற்ற வேகமா ஆழமா உள்ள எடுத்துட்டோம். 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1. அடுத்த கால் 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. மீண்டும் மயிலாசனம். நேராக அமர்ந்து கைகளை ஆனந்த முத்திரை வைத்து கண்களை மூடி ஒரு 5 மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றன. சீராக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேற்றும். சுவாச பாதையில் எந்த தடையும் இல்லாமல் நம்முடைய சுவாசம் மூலாதாரம் வரைக்கும் அடிவயிற்று பகுதி வரைக்கும் ஆழமாக நீண்ட நெடிய காற்றாக உள்ளே சென்று தடையில்லாமல் மெதுவாக சீராக வெளியேறுகிறது. வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். நேராக உள்ளது. அப்படியே தோள்பட்டை பகுதி மேலும் கீழும் கொண்டுவாங்க. நல்லா செய்யுங்க. தடையில்லாமல் காற்று போய் வரட்டுங்க. அடுத்து 1 வேகமாக உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றுகிறோம். 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக சீராக காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறும். நீங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் இந்த பயிற்சிகளை செய்யலாம். உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி வைக்கும் பொழுது காற்று சற்று கூடுதலாக உடலுக்குள் செல்லும். அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 வேகமாக வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு.
நீண்ட மூச்சு. நீண்ட காற்று உள்ளிழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை நன்றாக தலை அதிரும் அளவுக்கு மூளைப்பகுதிக்கு நல்ல அதிர்வு ஏற்பட்டு ஆக்சிஜன் உள்ளே போகும் அளவுக்கு மகர ஓசை நன்றாக உச்சரிக்கிறோம். மீண்டும் ஒருமுறை ஆழமாக உள்ளிழுத்து தலை அதிரும் அளவுக்கு உச்சரிங்க. அப்படியே கைகளை கீழே கொண்டு வந்து காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். நன்றாக சீராக காற்று உள்ளே சென்று அக்காற்றை மெல்ல வெளியேற்றுகிறோம். மெதுவாக வெளியேற்றோம். அப்படியே காற்று உள்ளிழுத்தவாறு கைகள் உயருகிறது. காற்று உள்ளே செல்கிறது, மெல்ல வெளியேறுகிறது. வேகமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அற்புதமான பயிற்சி, எளிமையான பயிற்சி, உடலுக்கு எண்ணற்ற பயன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி. முறையாக ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அப்படியே நெஞ்சக பகுதிக்கு முன்பாக நீட்டி கைகளை விரித்தவாறு காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணையட்டும். ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றி அப்படி ஆனந்த முத்திரையில் உடலை நேராக வைத்து உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். கண்கள் மூடிய நிலையில் கவனத்தை மூக்கு நுனி அப்படியே புருவமத்தி அப்படியே உச்சித்துளை வரைக்கும் சென்று அப்படியே உள்ளங்கால் வரைக்கும் சென்று கால் விரல் நுனி வரைக்கும் சென்று அப்படியே கவனம் மேல் நோக்கி வரட்டும். எங்கும் தடையில்லாமல் காற்று, தூய காற்று, ஆழமான காற்று, நறுங்காற்று இந்த காலை வேளையில் மூக்கு துவாரங்கள் பட்டு அப்படி நுரையீரலை அடைந்து அந்த நுரையீரலில் அந்த இரத்தத்தோடு கலந்து கோடிக்கணக்கான செல்களுக்கும் இந்த நேரத்தில் சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த நல்ல உயிர்காற்று நிரம்பிய நேரத்தில் ஊர் அடங்கி அந்த இருளும் வெளிச்சமும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த பயிற்சியை மேற்கொள்வதால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடல் புத்துணர்வு அடைந்து கொண்டே இருக்கும். உடலுக்குள் இருக்கும் உயிர் ஆற்றலும் மன ஆற்றலும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆகையால் பயிற்சியை உணர்ந்து உணர்ந்து
ரசித்து ருசித்து சுவாசத்தோடு கலந்து செய்கிறோம். நம்முடைய உடலில் அந்த ஆறா என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி, அந்த சூக்கும உடல் விரிவடைந்து கொண்டே செல்லும். சூக்கும உடல் பாதிக்காமல் பருவுடல் பாதிக்காது. அப்போ சூக்கும உடலை விரிவுபடுத்துவதற்கு இந்த ஆசன பயிற்சிகள் உதவும். காந்த சக்தியை ஈர்த்து கொள்வதற்கு உதவும். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்டு செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். பிரவாகமாக வாழ்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நலமாக இருக்கும். பிரவாகமாக வாழ தெரியாதவர்களுக்கு உடம்பு நல்லா இருக்காது. பிரவாகம்னா என்ன? பிரவாகம்னா என்னன்னா, மனதில் தோன்றும் எண்ணங்களை கண்டுக்காம இருந்தால் அதுக்கு பேர் பிரவாகம், பாசிங் க்ளவுட்ஸ். இப்போ மேகம் இருக்கு இல்லையா, அது தவழ்ந்து போகுது, ஜஸ்ட்டு பார்க்குறோம், அது வாட்டுக்கு போயிடுதா? அதே போல் நமது மனதில் வரும் எண்ணங்களாகிய கெட்ட எண்ணங்கள், டென்ஷன், கோபம், பயம், கவலை, விரக்தி, அஞ்சம், கடுப்பு, இதெல்லாம் வரும்பொழுது கோபம், டென்ஷன், பயம் அப்படின்னு விட்டுட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மனது நிம்மதியாக இருக்கும். மனசு நிம்மதியாக இருந்தால் தாங்க உடம்பு நிம்மதியாக இருக்கும். என்னதான் உடம்புக்கு மருந்து கொடுத்தாலும், என்னதான் ஜிம்முக்கு போனாலும், என்னதான் பண்ணாலும் மனசு ஒழுங்காக இல்லைன்னா உசுறு போயிருங்க. புரியலையா? புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு தாத்தா இருக்கார், அவர் உயிர் போகிற மாதிரி படுத்திருக்காரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 4 மணி நேரம் தாங்குங்க, உசுறு போகுதுன்னு. இப்போ அந்த தாத்தாட்ட போய், தாத்தா உங்கள் பையன் சின்ன வயசில் ஒருத்தர் ஓடி போனான்ல, நீங்கள் ஆசாசியாக வளர்த்தீங்களே ஒரு பையன், அன்பா காணாமல் போயிட்டான்ல, அந்த பையன் துபாயில் இருக்கானாமா, ஃபோன் பண்ணிக்கான்னு கையில் கொடுங்க. அந்த தாத்தா காதில் ஃபோன் வச்சுட்டு தன்னுடைய பையனுக்காக தம்பி அப்படிம்பாரு. அங்கேருந்து, அப்பா சாரிப்பா, நான் அந்த மாதிரி ஓடி வந்துட்டேன், இப்போ துபாயில் இருக்கிறேன், நாலு எண்ணெய் கண்டு சொந்தமாக இருக்குது, பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், உன்னை பார்க்க வரேன், 4 நாள் கழித்து வரேன், ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன்னு சொன்னால் எப்படி தெரியுமா இருக்கும்? உசுறு போகாது. தன் மகனை பார்க்கும் ஆசையில் உசுறு போகாதுங்க. மனந்தாங்க முடிவு பண்ணுது எப்போ போகணும் எப்போ வரணும்னு. அதே மாதிரி ஒரு அம்மா யோகாலாம் பண்ணி ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்போது அந்த அம்மாட்ட போய், அம்மா உங்களுடைய ஒரே மகள், நீங்கள் ஆசையாக வளர்த்துற அந்த மகள் நான் ரோட்டில் காரில் அடிபட்டு இறந்துட்டாங்கம்மான்னு சொன்னீங்கன்னா, ஒரு வேளை இறந்தாங்களோ இல்லையோ அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் விழுந்து உசுறு போகிறத மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மனந்தாங்க முடிவு பண்ணுது. அந்த மனம் நாம் ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டும். பிரவாகமாக டென்ஷன், கோபம், பயத்தை கண்டுக்கக்கூடாது. ஏங்க போங்க, அதை எப்படியும் கண்டுக்காமல் இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு பியானோ இருக்குது. பியானோன்னு என்ன? கீபோர்டு. இந்த கீபோர்டில் பட்டன் இருக்கு இல்லையா, அது நம்ம அமுத்தினோம்னா டொயிங் 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 டிங் டாங் டுங் அப்படின்னு சவுண்டு வருதா இல்லையா? இப்போ ஒரு கேள்வி, ஒரு பியானோ இருக்குது, அதில் பட்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், அந்த பட்டனை அமுத்துங்க, டொயின்னு சவுண்டு வந்துடுச்சு. ஒரு கேள்வி, வந்த சவுண்டை, சத்தத்தை உடனே நிறுத்தணும், என்ன செஞ்சால் நிற்கும்? எல்லோரும் யோசிங்க.
ஒரு பியானோ இருக்குது, ஒரு பட்டனை பிடிச்சி அமுத்துறீங்க, டொயின்னு சவுண்டு வந்துருச்சு. என்ன பண்ணால் நிற்கும்? சீக்கிரமாக நிற்கணும். எல்லோரும் யோசிங்க. எல்லோரும் யோசிச்சிட்டிங்களா? நான் பதில் சொல்லட்டா? ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் அதுவாக நின்றுடும். அவ்வளோதான். ஆமாங்க, டொய் டொய் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்து பாருங்கள், அது நின்றுடும். அந்த டொயின்னு போகிறத ஏய் நில்லு நில்லு ஏன் கத்துற நில்லுன்னு பிடிச்சி அமுத்துனீங்கன்னா டொயின் 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 நிறையா சவுண்டு வந்துடும். இதுதாங்க டென்ஷன், இதுதாங்க கோபம். நமக்கு ஒரே ஒரு முறை ஒரு விஷயத்தில் டொயின்னு கோபம் வருது, பேசாமல் விட்டுட்டு போயிட்டா நின்று போயிடும். அதை விட்டு யாரா பார்த்துடா என்னடா கேள்வி கேட்ட, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை எடுத்தோடனே அது டொயின் 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 ஆகி நிறையா கோபமாயிருது. எனவே இனிமேல் மனதில் தோன்றும் எண்ணங்களை, அதாவது கோபங்களை, தேவையில்லாத எண்ணங்களை, டென்ஷன், கோபம், பயம் போன்ற உணர்ச்சிகளை கண்டுக்காமல் டொய் டொய் டொயின்னு விட்டுட்டு போனால் அவர்களுக்கு பெயர் ஞானி. அதை டொய் டொயின்னு எடுத்துக்கிட்டால் அவர்கள் சாதாரண மனிதர்கள். எனவே இனிமேல் உங்கள் மனதில் கோபம், டென்ஷன், பயம் வந்தால் டொய் டொய் டொயின்னு விட்டுட்டு போயிருங்க. அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சுது. உடனே நீங்கள் கேட்பீங்க, தம்பி எங்களுக்கும் தெரியும் கோபம் வந்தால் அதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். இங்கே பாரு தம்பி, நல்லா தெரியும் கோபம் வருது, அது வேண்டான்னு தோணுது, ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்கிறீங்களா? கிடையாதுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கோபத்தை, டென்ஷனை, பயத்தை எடுக்காமல் இருக்க முடியும். நிரூபிக்கிட்டா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஒரு காரில் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு சின்ன ரோடு போயிட்டுருக்கீங்க, அவசரமாக போகிறீங்க, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. உங்கள் முன்னால் ஒரு ஜீப் நிற்குது, ஆரம்பிக்கிறீங்க, பேம் பேம் எப்போ ஓரமாக போகணும். அந்த ஜீப்பிலிருந்து ஒரு உருவம் வெளியே வருது. யார்? போலீஸ். மீசை கட்டாக் மீசை வச்சுக்கிட்டு, தம்பி இருப்பா, இது மினிஸ்டர் வீடு, மினிஸ்டர் ரெடியாக வந்துட்டுருக்கிறாரு, 10 நிமிஷம் ஆகுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனசில் என்னன்னு தோணும், யோ அந்த ஆள் மினிஸ்டராக இருந்தால் எனக்கு என்னையா, எனக்கு டைம் ஆச்சு, நீயா சோறு போடுற, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, போனால் அந்த மேனேஜர் திட்டுவார் அப்படின்னு மனசில் வருதா இல்லையா? ஆனால் வாய் என்ன சொல்லுது? ஓகே சார், பரவாயில்ல சார் சொல்லுதா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், மனதில் தோன்றும் எண்ணங்கள் அப்படியே எடுத்து ஆப்ரேட் பண்ணிங்களா இல்லை மாற்றி பேசுனீங்களா? முடியுதா இல்லையா? இதே மாதிரி தான் இப்போ கோவம் வரும்பொழுது விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இது எப்படி முடியாமல் போயிடும்? இதே அடுத்த நாள் அதையே தெருவில் போகிறீங்க, ஒரு காரு முன்னால் நிற்கிது, அந்த காருக்குள்ளே யார் இருக்காங்கன்னு தெரில, நீங்கள் ஹார்ன் அடிக்கிறீங்க, பேம் பேம் ஓரமாக போப்பான்னு. உள்ளே இருந்து ஒரு சின்ன பையன் எட்டி பார்த்துட்டு, அங்கிள் என் தங்கச்சி ரெடி ஆகிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? நேராக போய் ஏய் அட்டிங் போடா அப்படின்னு சொல்லி திட்டி அந்த பையனை துரத்தி விட்டு காரை ஓரம் பண்ணி போவோமா இல்லையா? ஹலோ பாஸ், நேற்று அந்த போலீஸ் இருந்தார், அப்போது இந்த வேலையை காட்டுறது தானே, எங்கே போச்சு நம்ம வீரம்? ஏன்னா நேற்று அப்படி சொன்னால் அவர் திட்டுவார் அப்படின்னு பயத்தில் பேசாமல் இருந்துட்டோம். இன்றைக்கி இளிச்சவாய பையனை பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, மனதில் தோன்றும் எண்ணங்கள் நமது கண்ட்ரோலில் தான் இருக்குது. நாம் நினச்சோம்னா டென்ஷன், கோபம், பயத்தை சரி செய்ய முடியும். அப்போது ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போலீஸை பார்த்து, பாஸ் எங்களுக்கு டைம் ஆச்சு ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பையனை பார்த்து, ஓகே தம்பி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? டென்ஷன், கோபம், பயத்தை நாம் நினைத்தால் எடுக்காமல் இருக்கும் ஒருவரே ஞானி. இது நான் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாரும் இந்த காரியம் செய்ய முடியும். ஆனால் நமக்கு புரியல. இந்த வினாடி முதல் இனிமேல் உங்களுக்கு டென்ஷன், கோபம், பயம் வந்துச்சுன்னா அதை அந்த பியானோ, இந்த காரு, இந்த போலீஸு, இந்த பையன், இந்த கதையெல்லாம் நினச்சிட்டு டென்ஷன், கோபம், பயம் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். மனம் நிம்மதியாக இருந்தால் மட்டுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஆசனங்கள், பெரிய பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணியிருக்கோம். அதோட உயர்வான ஒரு
சிந்தனையை உள்வாங்கியிருக்கிறோம். என்னன்னா, கோபம் என்பது உயர்ந்த இடத்துக்கு போகாது, தாழ்ந்த இடத்துக்கு போகும் அப்படின்ட்டு. ஒரு கல்வி நிர்வாகி கோபப்பட்டா ஆசிரியர் மேல போகும், ஆசிரியர் கோபப்பட்டா ஸ்டூடெண்ட் மேல போகும். இப்படிதான் வள்ளுவம் சொல்லுது. அப்போ கோபம் வந்து உயர்ந்த இடத்துக்கு போகாது, தாழ்ந்த இடத்துக்கு தான் போகுது. அதே போல குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, கணவன் கோபப்பட்ட கணவன் மேல காட்டுறத வந்து குழந்தைகள் மேல காட்டும். அந்த குழந்தைகள் பள்ளியில போய் இப்படி ஆஹ் ஆஹ் அந்த குழந்தைகளுக்குள்ள அது வெளிப்படும். அப்போ கோபம் என்பது எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து வடிகாலாக வடிஞ்சு போயிட்டே இருக்கு. அதனால அந்த கோபத்தை வந்து புரிஞ்சுக்கிறது, ஏன் கோபப்படுறோம், எதுக்கு கோபப்படுறோம், அப்போ அவங்க மேல எதற்காக கோபம் வருது, அப்படிங்கிற விஷயத்த அதையே அந்த சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற விஷயங்கள்ல உள்ள கொண்டு போகும் பொழுது அந்த உயர்வான இடத்துக்கு போகல அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதை உள்வாங்கிக்க வேண்டியது இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது வரத்தான் செய்யும். அப்படி கல்லீரல் அதுக்கான செயல்பாட்டுல தான் இருக்கு. அந்த விண்ணனுடைய சக்தியில மாறுபாடு ஏற்படும் பொழுது, அதனால அதை சரிப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டும்னு பார்த்துக்கிறோம். அதோட இந்த சாந்தி ஆசனம் என்னதான் நம்ம பயிற்சிகள் பண்ணாலும் அந்த சாந்தி ஆசனத்தை வந்து அவசியமாக பண்றோம். அதுல இப்போ தற்போது 2 நாளா 2 முறை கொடுத்திருக்கிறோம் அந்த பயிற்சியை. மீண்டும் அதை நினைவுபடுத்தும் வகையில் அந்த சாந்தி ஆசனத்தை நாம இப்போ போக போறோம். நல்லா படுத்துருங்க. ஒரு வாழை இலை வந்து எப்படி ஒரு இளம் வெயில்ல கிடந்தனா எப்படி இருக்குமோ, எந்த விதமான இறுக்கமும் இருக்கக்கூடாது. கட்டாயம் சொல்றோம், உடம்புல இருக்கக்கூடிய இறுக்கத்தன்மை அது உள்ளத்திலையும் பிரதிபலிக்குது. அதனால ஒரு சீராக போட்டுறணுங்க. ஏதாவது நம்முடைய மன முரண்பாடு ஏற்படும் பொழுது அது ராஜ உறுப்புகளை போய் பதிவாகிடுது. ராஜ உறுப்புல பதிவாகி அப்புறம்தான் மூளைக்கு வந்து சேருது. இப்படி அந்த சுரப்பி மண்டலங்களையும் அந்த ராஜ உறுப்புகளையும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த மெடிடேஷன் உதவும். அதுவே சாந்தியா இருக்கும். அது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த இரவு நேரம் படுக்கைக்கு முன்னாடி உடனே சாந்தியாசனத்தை போடலாம். இந்த லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, தாழ்ந்த ரத்த அழுத்தம் அப்படி போய் சேர முடியாம போயிடும். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிக முக்கியமான பயிற்சியாக, அவசியமான பயிற்சியாக உள்ளது. ஆகையால் படுத்து அப்படியே கண்களை மூடி உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். கால்கள், தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, கழுத்து, தோள்பட்டை, கைகள், தலைப்பகுதி, மூளைப்பகுதி, முதுகுத்தண்டு வடம் அனைத்தும் சீராக இறுக்கமில்லாமல் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. கவனம் தலைப்பகுதி, நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, கைகள், இடுப்பு பகுதி, தொடைகள், முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில். உடலில் எந்த விதமான இறுக்கமும் இல்லாமல் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒவ்வாத விஷயங்கள் அனைத்தும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறது. கடந்த காலமே நிகழ்காலத்தை ஆக்கிரமித்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வருத்துகிறது. கடந்த காலத்தினுடைய பதிவுகளே நம் வாழ்க்கையாக தொடர்கிறது. நாம் ஒரு 5 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன நடந்ததோ அதை கவனத்தில் கொண்டு வந்து ஒவ்வாத விஷயங்களை மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். 5 வயதிலிருந்து 10வது வயதை நினைவில் கொண்டு வந்து அந்த வயதில் ஏற்பட்ட முரண்பாடான விஷயங்களை தூக்கி வெளியே வீசுகிறோம். 15, 10லிருந்து 15 இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நன்மை தீமை தானாக வந்தது, தானாக வெளியேறுகிறது. நாம் விரும்பி வந்ததல்ல. இந்த உடலும் உயிரும் கூட நாம் விரும்பி வந்ததல்ல, இறையால் கொடுக்கப்பட்டது.
ஆகையால் இந்த ஒவ்வாத விஷயங்களும் நாம் விரும்பி வரவில்லை, அதையும் வெளியேற்றுகிறோம். 15 20 வயதிற்கு கவனத்தை கொண்டு வருகிறோம். இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய சுரப்பி மண்டலங்களில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கும். இந்த சமயத்தில் ஏற்பட்ட முரடுபாடான விஷயங்களை, குற்ற உணர்வுகளை நம்முடைய உடலிலிருந்து உள்ளத்திலிருந்து தூக்கி வீசுகிறோம். ஒருவருக்கு குற்ற உணர்வே மிகப்பெரிய எதிரியாக நம்முடைய உடலை, உள்ளத்தை சிதைக்கிறது. அந்த குற்ற உணர்விலிருந்து வெளிவருகிறோம். நாம் விரும்பி செய்யவில்லை, ஒவ்வொரு செயல்களையும் இயல்பாக வருகிறது, அல்லது சமூக சூழலால் வருகிறது, பழக்கத்தின் காரணமாக வருகிறது. அதையும் தூக்கி வெளியே வீசுகிறோம். 20 25 வயது, இந்த வயதில் நடந்த விஷயங்களை, தேவையானதை, மனநிறைவான விஷயங்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வாத விஷயங்களை, விரும்பாத விஷயங்களை, குற்ற உணர்வுகளை வெளியே வீசுகிறோம். காற்றின் வழியாக உள்ளே வரும், காற்றின் வழியாக வெளியேறும். யார் கொடுத்தார்களோ அவர்கள்தான் எடுக்க முடியும். மண்ணிலிருந்து தோன்றியது மண்ணிற்கே செல்லும். ஆகையால் இந்த காற்றின் வழியாக நம்முடைய மூளைக்குள் பதிவானது வெளியேறுகிறது. 30வது வயது, 25 30, இந்த காலகட்டத்தில் உள்ள கசப்பான விஷயங்கள், ஒவ்வாத விஷயங்கள் காற்றின் வழியாக வந்தது, காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். ஆழ்ந்து உள்ளெழுத்து அப்படியே முழுவதும் அந்த ஒவ்வாத விஷயங்களை வெளியேற்றுகிறோம். 35வது வயது, இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நன்மை தீமையை நினைவு கூர்ந்து வெளியேற்றுகிறோம். 40வது வயது, இந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்களை, ஒவ்வாததை வெளியேற்றுகிறோம். 45, தேவையில்லாதது வெளியேறுகிறது. 50, 45 50, இந்த காலகட்டத்தில் உள்ள அனைத்தும் ஒவ்வாததை, கசப்பானதை வெளியேற்றி விடுகிறோம். 55, 60, இந்த சமயத்தில் ஏற்பட்ட விஷயங்களை, தேவையில்லாதை வெளியேற்றுகிறோம். 60, 60 70வது வயதுக்கு போகிறோம். இந்த சமயத்தில் உள்ள விஷயங்களை வெளியேற்றுகிறோம். 70, வெளியேற்றி விடுகிறோம். 80, 80க்கு மேலே உள்ள நபர்களும் வெளியேற்றி விடலாம். இப்படிப்பட்டதை நினைத்து அல்லது ஒரு காகிதத்தில் உங்களுடைய ஒவ்வாதை எழுதி அதை கிழித்து எரிந்து விடுங்கள். அப்பொழுது நம்முடைய குற்ற உணர்வுகளிலிருந்து விடுபட முடியும். குற்ற உணர்வுகளிலிருந்து விடுபடுவதே நமக்கு முழுமையான பூரணத்தை கொண்டு செல்வதற்கு துணை செய்யும். செய்து பாருங்கள், நலம் அடையுங்கள், மேன்மை அடையுங்கள், மக்களையும் மேன்மையடைய வைப்போம், நாளும் உயர்வோம், உலகம் ஓய்வு பெறட்டும், ஆனந்த நிலை அடையட்டும், பேராற்றல் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கட்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அமைதி நிலவட்டும், சாந்தி நிலவட்டும், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. அப்படியே மெல்ல உருண்டு இடப்பக்கமாக புரண்டு அப்படியே கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து நன்றாக வருடி விடுங்க. உங்களுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்வோடு உள்ளது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி ஐயா. இன்று நமக்கு 140 நாட்களாக இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. 150வது நாளில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே தொடர்ந்து ஆசனங்களையும் பயிற்சிகளையும் நிகழ்வுகளையும் சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே சிறப்பாக தொடர்ந்து கலந்து கொண்டு உள்ளங்களையும் எண்ணங்களையும் உடல்களையும் சிறப்பானதொரு பயிற்சிகளையும் செய்து நல்ல ஒரு பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்வில் நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கம் மற்றும் இன்று நமக்கு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்திற்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். ஐயா, ஒரு சிறிய கேள்வி ஆசான் கண்ணப்பன் ஐயாவிடம். ஐயா, என்னோட பொண்ணுக்கு வந்து 2 நாட்களாக வறட்டு இருமலாக இருக்கிறது. ஏதேனும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. என்ன வயதும்மா? வயது 5 வயது. 5 வயதுங்களா? சாத்துக்குடி பழத்துல தேன் கலந்து, சாத்துக்குடி சாறு இருக்கு இல்லையா, அதை எடுத்து தேன் கலந்து கொடுங்க. சரிங்க. வறட்டு இருமல்னாவே வந்து வறட்சி ஆயிடுச்சு. உடம்பு வந்து சூடான இருமல். குளிர்ச்சியான இருமல்னா அது வேறு, சூடானதுக்கு வந்து நீங்க சிறுகீரை கூட கடைஞ்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுங்கம்மா. ஓகே. ஒரு சளிங்க ஐயா, சளி முடிஞ்சு இப்ப வறட்டு இருமல. நம்ம அந்த கஷாயம் ரசம் அது இதுன்னு சாப்பிட்டதுனால சூடாயிருச்சா எனக்கு தெரியல. அதாங்கம்மா, இப்போ சளி நல்லா வெளியேறும் போதுதான் கஷாயம் சூடானதெல்லாம் கொடுக்கணும். சளியை எல்லாருமே 2ஆ பிரிச்சுக்கணுங்க. வறட்டு இருமலா இருக்கிற போது மறுபடியும் சிறுகீரை அல்லது பாசிப்பயிறு இது சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாகி மறுபடியும் சளி உற்பத்தியாகி அதிகமா வெளியில வரும். அல்லது வறட்டிருமலா இருக்கிற போது பூம்பழமோ பச்சைநாடம்பழமோ கொடுத்தீங்கன்னா அது வந்து சளியை அதிகப்படுத்தும். அப்போ வறட்டிருமலா இருக்கிற போது ஒரு மாதிரியான மருத்துவமும், சளி அதிகமாக கொட்டும் பொழுது ஒரு மருத்துவம் செய்ய வேண்டியது இருக்கு. சளி அப்படி ரன்னிங்கா வருது, கொலையாக வருது அப்படிங்கிற போது நீங்க தூதுவளை, கொள்ளு ரசம், சூடானதெல்லாம் கொடுக்கலாம். வறட்டு முறை வருது அப்படின்னா பாசி பயிறு, சிறுகீரை, அகத்திக்கீரை சூப்பு, இளநீ இது கூட கொடுக்கலாங்க. இப்படி மாத்திக்கலாம். ரெண்டா பிரிச்சுக்கிறது. அந்த சளி தொந்தரவு வறட்டு இருமலம்னு நீராக வர்றது ஒண்ணு. நீராக வர்றதுக்கு வந்து சூடா கொடுக்கணும். வறட்டு இருமலா வர்றதுக்கு அம்மா கேட்டதுக்கு வந்து பாசிப்பயிறு, சிறுகீரை, அகத்திக்கீரை சூப்பு. குழந்தையா இருக்கிறதுனால அகத்திக்கீரை சூப் வேண்டாம். நீங்க வந்து பச்சைநாடம்பழம் பிளஸ் வந்து சிறுகீரை சூப்பு, பாசிப்பயிறுமா. பாசிப்பயிறு வந்து நீங்க வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுங்க, பயிர் வேண்டாம். நன்றிங்க. நான் வறட்டு இருமலா இருக்குன்னு நேத்து மறுபடியும் தூதுவளையை தான் கொடுத்து ரசம் வச்சு. ஓகே, பழம் அந்த மாதிரி கொடுக்குறேன். கீரையுமே வேண்டாங்கம்மா, சூப்பா மட்டும் கொடுங்க. சரி. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ஆனந்த முத்திரைன்னு சொன்னீங்களா, அது எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுங்க ஐயா. அப்படி இல்லம்மா, அது வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. அந்த சாந்தி ஆசனம் எனக்கு எல்லாமே பிடிச்ச ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறும் சும்மா இப்படி வச்சிருக்கிறதா. ஓகே, நன்றிங்க ஐயா. நல்லது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக.
நன்றி ஐயா. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்க தலைவர் குணபலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், ஈரர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நலம் பெருக்க வளம் பெருக்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க. ஐயா கண்ணப்பன் ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா இந்த சாந்தியாதம் சொல்றீங்களா, அது கொஞ்சம் ரெக்கார்டிங் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆடியோ ரெக்கார்டிங் எப்படின்னா நம்ம மனசு கஷ்டமா இருக்கு போட்டு கேட்கலாம். மனசு அமைதியாகிறதுக்கு. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் செயலுக்கு வரட்டுங்க. வர வைக்கிறோங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். நலம் பெருக்க வளம் பெருக்க வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நாளும் உயர்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க ஐயா. மழைக்காலங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கலாங்களா ஐயா? ஆமா, சூடா இருந்ததுன்னா குடிக்கலாங்கம்மா. நாங்க குடிக்கிறோம். அந்த அந்த நபரை பொறுத்து, வயதை பொறுத்து, தொழிலை பொறுத்து. நன்றிங்க ஐயா. அப்படி இருந்ததுன்னா லேசா வச்சு குளிச்சுட்டு நல்லா சூடானதான் அந்த மிக்ஸ் சாப்பிட்டுக்கணுமா. ஓகே, குளிக்கலாங்கம்மா. குளிக்கலாங்க ஐயா. சளி தொந்தரவு இருந்தாலும் குளிக்கலாங்களாங்க ஐயா? ஆமா, சளி தொந்தரவு இருந்தாலும் குளிக்கலாங்களா? அதாங்கம்மா. ரொம்ப ரன்னிங் நோஸா இருந்ததுன்னா குளிக்க வேண்டாம். சூட சளியே வெளியில வரல அப்படின்னா நம்ம தேய்ச்சி குளிச்சோம்னா நல்லா வெளியே இருக்குமா. நன்றி. வர்க்கத்துல இருந்து சளியே வெளியில வருதுங்கிற பொழுது இன்னும் தேய்ச்சி குளிக்கிறது பொழுது நன்றாக சளி உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கு சக்தி கிடைக்கும். எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது உடல் குளிர்ச்சி சூடு அப்படிங்கிறத தாண்டி உடலுக்கு சக்தி, அது எனர்ஜி. எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் உடம்புக்கு? 20 நிமிடம் இருக்கு. 20 நிமிடம் இருக்கட்டும்மா. குளிக்க முடியாதவங்க நல்லா உச்சிக்கு நல்லெண்ணெயை வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் குளிச்சுட்டு உடம்பு முழுவதும் தேய்க்கலினாலும் பரவாயில்ல. அந்த குறிப்பிட்ட நாள்ல சனி புதன் வச்சு குளிக்கிறது, தலைக்காவது வச்சு குளிங்க. நாங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த மின்காந்த சக்தியை ஈர்த்துக்கிறதுக்கு எண்ணெய் வைத்து குளிக்கும் பொழுதுதான் முழுமையாக கிரகிக்கப்படுகிறது. ஆகையால் எண்ணெய் வச்சு குளிங்க. லேடிஸும் சனி புதன். ஆமா, லேடிஸ்க்கு வெள்ளி செவ்வாய் சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமையும் குளிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தலைவரே மீட்டிங் என் பண்ணிடலாமா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக்க நாளும் உயர்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நலம் பெருக்க வளம் பெருக்க.